வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 6 பேரிடம் 1.61 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளிலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற அரசு ஊழியர்கள் பட்டியல்களை திரட்டுமாறு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்துகிறார்கள் என்றும் ஆட்சியாளர்கள் இனியாவது மாற வேண்டும், இல்லை என்றால் மக்கள் மாற்றுவார்கள் என சுயேட்சை MLA நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 1.61 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரையை சேர்ந்தவர் சுதாகர் பிரபல நிறுவனத்திலிருந்து ஆடைகள் வாங்குவதற்கு இணையதளம் மூலம் ஆர்டர் செய்தார். அதற்கான முன்பணம் 80,000 ரூபாய் அனுப்பினார். அதன்பின் அந்த இணையதளம் போலியானது என தெரியவந்தது. இதேபோல் ஜிப்மர் பகுதியை சேர்ந்த சாய்கிரண் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை தொலைத்தொடர்பு அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளதால் ஆதார் மற்றும் தொலைபேசி எண்ணை தடை செய்துள்ளோம் என தெரிவித்தார். மேலும் தடையை நீக்கி அபராதம் கட்ட வேண்டும் என்று கூறியதை நம்பி சாய்கிரண் தனது வங்கிக் கணக்கில் இருந்த 50,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். மேலும் செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த அருள்மொழி ரூபாய் 19,000, முத்தியால்பேட்டையை சேர்ந்த மணிமேகலை என்பவர் 3,500, காரைக்காலை சேர்ந்த ஸ்ரீமதி 5,000, முருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சுகன்யா 3,500 ஆகியோர் பல்வேறு வகையில் இணைய வழி மூலம் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. அதை ஈடு கொடுக்க முடியாமல் சாலைகள் திணறி வருகின்றன. குறிப்பாக சிக்னல்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆனால் நகர பகுதியில் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முழுவதுமாக செயல்படவில்லை. பல இடங்களில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பங்களும் சரிந்து போய் கிடக்கின்றன. சிக்னல்கள் செயல்படாத இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் வாகன ஓட்டிகள் கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்க பணிகள் தொடங்கியுள்ளது. விரைவில் 2 கிடக்கும் சிக்னல்கள் அனைத்துமே புதுப்பொலிவுடன் வாகனங்களுக்கு வழிகாட்ட உள்ளன. புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற அரசு ஊழியர்கள் பட்டியல்களை திரட்டுமாறு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புதியதாக பொறுப்பேற்கும் ஆட்சியாளர்கள் அவரவர் விருப்பப்பட்ட அரசு ஊழியர்களை சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் சொந்த பணிக்கு அழைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் மக்கள் பணி பாதிக்கப்படுவதோடு அரசு நிதி பல கோடி வீணடிக்கப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கானோர் அமைச்சர்கள், MLAக்கள் மட்டுமின்றி முன்னாள் MLA, முன்னாள் அமைச்சர்களிடமும் பணிபுரிந்து வருகின்றனர். துறை செயலரின் உத்தரவு இல்லாமல் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பணிபுரிய ஊழியர்களை அனுப்பக்கூடாது என 14/3/2019 அன்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக கவர்னர் ராதாகிருஷ்ணனிடம் புகார் சென்றதை தொடர்ந்து முழு விபரங்களை திரட்ட உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறைகளுக்கு அவசர சுற்றறிக்கை அனுப்பி சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் ஒவ்வொரு துறையிலும் தஞ்சம் புகுந்துள்ள அரசு ஊழியர்கள் பெயர் பட்டியலை கேட்டுள்ளது. அலுவலக ஆணைப்படியும் முறைப்படி உத்தரவு இல்லாமலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டின் அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஊழியர்களையும் திரும்ப அவரவர் பணிக்கு செல்ல நடவடிக்கை எடுப்பதோடு கால வரவரை செய்ய வேண்டும் என நீண்ட காலமாக போர்க்கொடி உயர்த்தி வந்தனர். கவர்னரின் அதிரடி உத்தரவு மனக்குமுறலில் இருந்த அரசு ஊழியர்களை நிம்மதியடைய செய்துள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள் என்றும் ஆட்சியாளர்கள் இனியாவது மாற வேண்டும், இல்லை என்றால் மக்கள் மாற்றுவார்கள் என சுயேட்சை MLA நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை MLA நேரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள். இதை ஆட்சியாளர்கள் உணர்ந்து வருங்காலத்தில் மக்களுக்கான ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதை உணர்த்தியும் இருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறாதது, புதுச்சேரி மத்திய நிதி குழு
குழுவில் சேர்க்காதது, ரேஷன் கடைகளை திறக்காதது, மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சி எடுத்தது மற்றும் புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, போதைப் பொருட்கள் தொடக்கத்தை தடுக்காதது, தனியார் மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்தது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் விரோத செயலுக்கு ஆட்சியாளர்கள் உறுதுணையாக இருந்ததால் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்றார். இதனை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வரும் காலத்தில் மக்கள் அவர்களை மாற்றுவார்கள் என்றார். இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, இன்னைக்கு தேவையான கோரிக்கையை மத்திய அரசு தெரியப்படுத்தி, ஏன்னா கூட்டணி ஆட்சி இன்னைக்கு மத்தியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அதனுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடக்குது. கடந்த 3 ஆண்டு காலமாக விமான நிலையம் விரிவாக்கத்தை பற்றி ஒரு துரும்ப கூட இந்த அரசு எதுவும் ஏற்படுத்தலை. அதனால இதெல்லாம் செய்யாததுனால இன்னைக்கு டூரிஸ்ட்ன்ற பேரில் மக்கள் இந்த பகுதியில் புழங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அங்கெங்கேயும் டிராஃபிக் ஜாம் ஆகுது. மற்றபடி இந்த செய்திக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுனால இந்த அரசின் மீது மக்களுக்கு வெறுப்புணர்வு ஏற்பட்டு இந்த தோல்விக்கு காரணமாக இருக்கிறது சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். புதுச்சேரிக்கு வரும் ஹவுரா விரைவு ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவித்துள்ளது. வழக்கமாக ஹவுரா புதுச்சேரி விரைவு ரயில் 12867 இரவு 11:25 மணிக்கு ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ஆனால் இந்த ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் அங்கிருந்து இரவு 11:20 மணிக்கு புறப்படும். அதன்படி இரவு 1 மணிக்கு கரக்பூரை சென்றடையும். அங்கிருந்து நள்ளிரவு 1:05 மணிக்கு புதுச்சேரி நோக்கி புறப்படும். அதேபோல் மற்றொரு ஹவுரா அதிவிரைவு ரயில் 12868 அங்கிருந்து புதுச்சேரிக்கு வழக்கமாக இரவு 11:25 மணிக்கு புறப்படும். ஆனால் இந்த ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் இரவு 11:40 மணிக்கு அங்கிருந்து புதுச்சேரிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைமையின் திடீர் அழைப்பின் பேரில் இன்று டெல்லிக்கு சென்றுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில டெல்லி பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் மணி விழாவில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று ஏனாம் சென்றிருந்தார். அப்போது பாஜக டெல்லி தலைமையிடம் இருந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு திடீர் அழைப்பு வந்தது. அவரை உடனே டெல்லி வரும்படி கட்சி தலைமை அறிவுறுத்தியது. இதையடுத்து அமைச்சர் நமச்சிவாயம் ஏனாமிலிருந்து அருகில் உள்ள ராஜமுந்திரி விமான நிலையம் வழியாக விமானத்தில் டெல்லி சென்றுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் புதுவை உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம் நீடிக்கிறார். இந்நிலையில் அவரை கட்சி தலைமை அழைத்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதியில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு மனு அனுப்பியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சுகாதார கூட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் அருந்துவதற்கு ஏற்றதாக இல்லை. அதில் மாசு கலந்துள்ளதால் அந்த நீரை அருந்தும் மக்கள் நோய் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். சிலர் சிறுநீரக பாதிப்பு, மஞ்சள் காமாலை பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். குடிநீர் மாசு குறித்தும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரமான குடிநீர் விநியோகிப்பதை ஆட்சியர் உறுதிப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் படித்து நீட் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவியை தலைமை கல்வி மற்றும் வணிகப் பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா பூங்கொத்து கொடுத்து பாராட்டினார். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனம் மத்திய கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் முன்னணி நிறுவனமாகும். நாடு முழுவதும் 315 மையங்களில் இயங்கி வருகிறது. ஆண்டுதோறும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் நடந்த நீட் நுழைவுத் தேர்வில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் நிறுவனத்தில் படித்த மாணவி பாரதி 700 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 1883வது இடத்தையும் பிடித்தது சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சாதனை புரிந்த மாணவி பாரதியை தலைமை கல்வி மற்றும் வணிகப் பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சார் சார் அப்படியே பிடிங்க. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த கோவிலில் வைகாசி மாச அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 6 பேரிடம் 1.61 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளிலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற அரசு ஊழியர்கள் பட்டியல்களை திரட்டுமாறு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்துகிறார்கள் என்றும் ஆட்சியாளர்கள் இனியாவது மாற வேண்டும், இல்லை என்றால் மக்கள் மாற்றுவார்கள் என சுயேட்சை MLA நேரு தெரிவித்துள்ளார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.